தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா லெபனான் இஸ்ரேலை பத்தியே நம்ம முக்கியமா பாக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தகவல் வந்துருச்சு. ஏன்னா இஸ்புல்லா இன்னைக்கு அவங்களுடைய லெபனானுடைய ஆய்வாளர்களும் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுமே புரிஞ்சுக்கிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற தரைப்படையும் அங்க இருக்கிற வான்படையும் ஒன்றிணைந்து இயங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அங்க ஒரு பொதுவா ஒரு குழு இருக்காங்க, ஒரு நாடு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? தரைப்படை இருக்கும், வான்படை இருக்கும், கடற்படை இருக்கும். இதுதான் இருக்கும். முக்கியமா 3 தான் வச்சிருப்பாங்க. அதுல பார்க்கும்போது லெபனான்ல கடற்படை பெருசா நம்ம இதுவரை கேள்விப்பட்டதில்ல. ரொம்பவே லெபனான் அப்படிங்கிறது ஒரு வறுமையில இருக்கிற ஒரு நாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வறுமையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆர்மியில இருக்கவங்களுக்கு கூட கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்காது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா இவங்க லெபனான்லயே இருந்தாலும் இவங்க அந்த நாட்டுடைய ஆர்மி கிடையாது. இவங்க போராளி குழு. இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா தரைப்படை ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுலயும் ரத்வான் படை நம்பர் 1 படை. அதாவது இஸ்ரேலுக்கே டஃப் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படை வச்சிருக்காங்க. அதே மாதிரி வான்படை. வான்படைங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வான் தாக்குதல் பண்றாங்கல்ல, அது அந்த 2 தான் இதுவரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காசாவுடைய 2 வருஷ போர்லயுமே இதுதான் நடந்துச்சு. இப்ப அந்த 2யுமே களமிறக்கி இருக்காங்க. 2மே ஒருங்கிணைந்து செயல்படுதாமா. நம்ம இந்த இடத்துல ஒரு புரிஞ்சுக்கணும். சும்மா சாதாரணமா ஒருங்கிணைந்து செயல்படுது, ஒரு டீம்னா அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னாச்சுன்னா லெபனானுடைய அந்த வாக்கி டாக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெடிச்சுதான் 4000 பேர் இறந்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா கம்யூனிகேஷனே இல்ல. அங்க யாருமே இப்ப லெபனான்ல என்ன பண்ணல, ஒரு குழுவுல கூட இல்ல. எல்லாருமே அந்த போராளி குழுவை விட்டு தெரிச்சு ஓடிட்டாங்கன்னு பேசினாங்க. அததான் நம்ம இந்த இடத்துல அந்த ஒருங்கிணைந்துங்கிற இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப வாக்கி டாக்கி வெடிச்சு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இல்ல, ஆயுதம் போகக்கூடிய ரூட்டை க்ளோஸ் பண்ணி இத்தனை பண்ணியிருந்தாங்க. இஸ்ரேலு ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா, அங்க அந்த போராளி குழு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான், அதுவே பாத்தீங்கன்னா ஒரு டம்மி அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. ஒரு இடத்துலயும் ஆயுத குடோன் விடல, ஒரு இடத்துலயும் அவங்களுடைய பேங்க் சிஸ்டம் எல்லாம் விடாம அழிச்சோம். அவங்களுக்கு காசும் இல்ல, அவங்களுக்கு ஆயுதமும் வராது, சிரியா வழியாக இருந்த உதவியும் ரத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த ஒரு வருஷமா விடாத அறிக்கை இல்ல. ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னா அவங்கள்ட்ட தரைப்படை ஸ்ட்ராங்கா இருக்குது, வான்படை ஸ்ட்ராங்கா இருக்கு. வான்படையுடைய ஸ்ட்ராங்னஸ் கேளுங்க. நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா 2 ஹெர்மஸ் ட்ரோனை என்ன பண்ணிருக்காங்க, சுட்டு வீழ்த்திருக்காங்க. 2 ஹெர்மஸ் ட்ரோன் அப்படிங்கிறது அதுவே மில்லியன் கணக்கா செலவு செஞ்சிருப்பாங்க. அந்த 2 ட்ரோனை என்ன பண்ணிருக்காங்க, சுட்டு வீழ்த்திருக்காங்க. அந்த பறந்துட்டு இருக்க ட்ரோனை சுட்டு வீழ்த்துறாங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு அதிநவீன ஆயுதங்கள் இவங்கள்ட்ட இருந்திருக்கணும்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இஸ்ரேலுடைய நஹரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில 50 தாக்குதல் பண்ணிருக்காங்க. எத்தனை தாக்குதல்? 50 தாக்குதல். அதுல 8 பேர் உயிரிழந்து 3 பேர் உயிரிழந்து 8 பேர் படுகாயம் அடைந்ததாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதை விட அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல இதெல்லாம் ட்ரோன் தாக்குதலான்னு கேட்டா ஆமா ட்ரோன் தான், பேலஸ்டிக் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த ட்ரோனவே இவங்க முறியடிக்கல பாருங்களேன். அதுதான் இஸ்ரேலுடைய சாமர்த்தியம். அதை கூட முறியடிக்காம அடி வாங்கியிருக்காங்க. இது இல்லாம மெட்டுலா பகுதியில என்ன பண்ணிருக்காங்க, அங்க 5 இஸ்ரேலுடைய வாகனங்கள், கவச வாகனங்களை அடிச்சிருக்காங்க. மெர்கோவா தான் இருக்கும், ஏன்னா மெர்கோவா தான் கவச வாகனம்னு சொல்லுவாங்க. அதை அடிச்சிருக்காங்க. அது இல்லாம கலீலி பகுதியிலையும் பாத்தீங்கன்னா தாக்குதலை நடத்தியிருக்காங்க. மெட்டுலா கலீலி 2ம் சேர்ந்துதான் 5 வாங்கணும்னு தகவல் வந்திருக்கு. அது இல்லாம சுற்றி வளைத்து வேற என்ன பண்ணிருக்காங்க, தரைப்படைக்குள்ள போனவங்கள தாக்குதல் பண்ணிருக்காங்க ரத்வான் படை. ஆனா நேத்து மறுபடியும் 6 இடத்துல இஸ்ரேல் அதிகமாக படைகளை அனுப்பியிருக்கு. இப்ப லெபனான்ல நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையாலுமே இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அடி வாங்குறத மறைக்கணுங்கிறதுக்காக கோவத்துல வெறுப்புல அதை போய் யாரும் செய்தியா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. ஏதோ வீடியோ கேம்ஸ்ல விளையாடுற மாதிரி பில்டிங்கை போட்டு இடிச்சு இவங்களுக்கு என்னன்னா அந்த பில்டிங் எல்லாம் இருந்தா அதுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க, அது கீழே பங்கர் கட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கம் கண்ணா பின்னான்னு உடைச்சு தள்ளிட்டு இருக்காங்க லெபனான்ல. பொதுமக்கள் ரொம்ப பாவம். அதை பத்தி நம்ம மாற்று கருத்தே இல்ல. லெபனான் அழிஞ்சு கொண்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தாக்குதல் அந்த நிலைமையிலுமே 50 தாக்குதல் நஹரியா பகுதியில வந்திருக்குது. நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வாகனங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் இல்லாம தரை வழியில வந்தவங்களுக்கு மேல துப்பாக்கி சூடுலையும் ரத்வான் படை ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயத்துல இஸ்ரேல் இன்னும் 6 இடத்துல படைகளை அதிகமாக குவிச்சிருக்கு. எதுக்காகனா அங்க பஃபர் ஜோன் அமைக்கிறதுக்காக. பஃபர் ஜோன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பஃபர் ஜோனை நம்ம அமைச்சிட்டோம்னா அந்த இடத்துல மத்தவங்க யாரும் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பஃபர் ஜோனை அமைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா இது இன்னைக்கு நேத்து பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா 2 வருஷமா காசால பண்ணாங்க. ஒரு இடத்துல கூட பஃபர் ஜோனை காசால அமைக்க முடியல.
அப்படின்னா பஃபர் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபானது. ஆனா அதை அமைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷங்கள் ஆகும்னு சொல்லப்படுது. இப்ப லெபனான் போர் இன்னும் 1 வருஷத்துக்கு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இவங்க பஃபர் ஜோன் அமைக்க முடியல. இப்ப போய் அமைக்கிறேன்னு போயிருக்காங்க. இருக்கிற வேலையில அதெல்லாம் தனியா இவங்களால செய்ய முடியாது. இருந்து போய் ஈரான் மேல கையை வச்சு போட்டு வந்து இப்ப லெபனான் டீம் போய் என்ன பண்றாங்க, மோதிட்டு இருக்காங்க. ஒண்ணு பண்ணுவாங்க, பொதுமக்களை வெளியே அனுப்பி விட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் அழிச்சு தள்ளுவாங்க. அததான் வந்து இப்ப இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய தலைவர்கள் இறக்குறாங்களான்னு கேட்டா ஆமா, அங்க இருக்கக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் குறி வச்சு அப்பப்ப வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அத்தனை பேரை தாக்குதல் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலையும் அவங்க தொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய செட்டப்பே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டா கொண்டு வந்துடுறாங்க. எப்படி டீசென்ட்ரலைஸ்ட்னு பாத்தீங்கன்னா காசா, லெபனான், ஈரான், இது வந்து ஈரானுடைய ஐடியா தான். அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒருத்தவங்க இறந்தாலும் அடுத்தவங்க இருந்தா அடுத்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் இறந்தாலும் கூட அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த இயக்கம் இயங்கி கொண்டே இருக்கு. இதே பொதுவா ஒரு தலைவர் இறந்துட்டான்னு சொன்னா அதோட தொண்டர்கள்லாம் வந்து ஓஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இங்க கிடையாது. அதுதான் வந்து இப்ப லெபனான்கிட்ட நடந்துட்டு இருக்கு, ஈரான்லயும் நடந்துட்டு இருக்கு, காசாலையும் அதுதான் நடந்துச்சு. காசால இருக்கக்கூடிய போராளி குழு ஹமாஸ் இப்ப மறுபடியும் வீரியமாயிட்டு இருக்காங்க, மீண்டு கட்டமைத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் நம்மளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு காசாக்குள்ள போய் வேலையை காட்டுற அளவுக்கு இஸ்ரேலுக்கு நேரம் இல்ல. இருந்தாலும் காசாவுடைய போராளிகள் இந்த டைம் கிடைச்சிச்சா அதை என்ன பண்ணிட்டாங்க, ரீபில்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. ஆனா அவங்க எந்த இடத்துலயும் யுத்தத்துல கலந்து கொள்வதாக சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஒருவேளை லெபனான் மாதிரி வருவாங்களான்னு தெரியல. ஆனா வந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கஷ்டப்படுவாங்க. இப்ப லெபனான்ல பொதுமக்கள் படாத பாடுபடுறாங்க, பாவம். இடமெல்லாம் வந்து காலி பண்ணி விட்டு அவங்க ஊரை விட்டு எல்லாம் விரட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காசாலையும் என்ன பண்ணுவாங்க, மக்களை மறுபடியும் வந்து சித்திரவாதப்படுத்துற மாதிரியான தாக்குதல்களை வந்து செய்வாங்க. இப்படி செஞ்சாதான் மக்கள் வந்து அழுத்தம் கொடுப்பாங்களாமா அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு. அதனாலதான் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலு. இருந்தாலும் இத்தனை பண்ணி கூட அவங்களுடைய தரைப்படை வான்படை உங்களை தாக்குதுன்னா நீங்க எல்லாம் என்னத்தான் 1.25 வருஷமா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலரும் வந்து இஸ்ரேலை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. எங்கன்னா லெபனானுடைய பகுதி தான். அது இஸ்ரேல்ல இருந்து லெபனானுக்குள்ள நுழையக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கியாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க வந்து உயர் ராணுவ படையை வந்து களமிறக்கி இருக்காங்க. அவங்க வந்து துப்பாக்கி சூட்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அந்த இடத்துலயும் ஒரு மெர்கவாவும் அவுட் ஆயிருக்கு. ஒரு தளபதி இறந்ததாக லெபனான் சைட்ல இருந்து கிளைம் பண்றாங்க. இஸ்ரேல் வந்து உயிர் உள்ளவரையும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு யார் இருக்கிறாங்க யார் இல்லைங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ஐடியா. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தளபதியை பத்தி அவங்க வாயே திறக்கல. இருந்தாலும் அங்கேயும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மறுபக்கம் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லெபனானுக்கு பயந்து வடக்கு இஸ்ரேலை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்லயும் மக்கள் வந்து கஷ்டத்துலதான் இருக்கிறாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெபனான்ல மக்கள் காலி பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி இஸ்ரேல் மக்களும் தான் காலி பண்ணிட்டாங்க. இப்ப லெபனான் மக்கள் காலி பண்றாங்கன்னா அங்க வான் தடுப்பு இல்ல. இன்னொன்னு லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கும் போராளி குழுவுக்கும் சம்பந்தம் இல்ல. லெபனானுடைய கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கோங்க, எங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப லெபனானுடைய கவர்மெண்ட்டுடைய பாதுகாப்பு இல்லாம வான் தடுப்பு இல்லாம மக்கள் போறாங்க. ஆனா இஸ்ரேல்ல என்ன குறைச்சலு, இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்குது, இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் தான் வந்து தாக்குதல் பண்றாங்க, அவங்கதான் போர் செய்யறாங்க, அவங்கதான் வான் தடுப்பு வச்சிருக்காங்க. அப்பவும் காலி பண்ணி போறாங்கன்னா யாருது வந்து பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்குன்னா இஸ்ரேலுடையது இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வீக்கா தெரியுது. மற்றபடி இழப்புகள் யாருக்கு ஜாஸ்தின்னு பார்த்தா லெபனான்ல ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.